ஹாய், நீங்களும் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்ன திங்ஸ் வேணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எல்லாமே A to Z இதில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹோம் பேக்கிங்க்கு தேவையானதே ஒரு நல்ல ஓடிஜி தான். நம்ம 48 லிட்டரில் ஒரு பெரிய ஓடிஜியாகவே வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டு யூஸுக்கு தான் தேவை அப்படின்னா ஒரு 19 லிட்டர் 20 லிட்டர்லேயே கிடைக்கிது. அது 2000 சம்திங் தான். அதுவே பெட்டராக இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு வரப்போ நம்ம மினிமம் 48 லிட்டராவது வச்சுருக்கணும். நான் யூஸ் பண்ணுறது அகாரோ 48 லிட்டர் 7000 ருபீஸ். இது பிராண்டுக்கு பிராண்டு வேரி ஆகும் இந்த ப்ரைஸ் வந்து. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை ஒரு நல்ல ஹேண்ட் மிக்சர் தான். இது நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கிறதே நல்லது. நான் யூஸ் பண்ணுறது ஃபிலிப்ஸ் பிராண்ட். இதில் 4 அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. இது 2 கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இது 2 ஆட்டா நீடிங் சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே 2 ஹோல் இந்த அட்டாச்மெண்ட்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்பீடு அடுத்து ரொம்ப மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் பட்டன் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறது. இந்த ஒயிட் கலர் பட்டன் ஆன் பண்ணோன்னா அது வந்து கீழே வந்துடும் அதுவாகவே. அடுத்து ஸ்பீடு, இது 1 to 5 வரை இருக்குது ஸ்பீடு. அடுத்து டர்போ மூவ், இது இருக்கிறதுலே ஹை ஸ்பீடு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா, சுகர், கொக்கோ பவுடர், எக்கு, ரீஃபைண்ட் ஆயில் ஆர் பட்டர். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணுன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆர் டால்ட்டா கூட பேக்கலாம். பேக்கரியிலலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்ததெல்லாம் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் தான் நம்ம கேக்கில் யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதுதான் கேக் செல்லு. இதுதான் பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுறாங்க கேக் செய்கிறதுக்கு. நம்ம வீட்டில் பொதுவாக யூஸ் பண்ணுறது பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் தான். நெக்ஸ்ட்டு எசன்ஸ் தான். நான் இந்த 2 தான் யூஸ் பண்ணுறேன் பொதுவாக. பேக்கரியிலலாம் நிறையா ஆட் பண்ணுவாங்க, பட்டர் எசன்ஸ், மில்க் எசன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மெனுவில் ப்ரௌனி இருந்தால் சாக்லேட்ஸ்லாம் தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுறது இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு சாக்கோ சிப்ஸு, சிரப்பு, சாக்லேட் மோல்டு இதெல்லாம் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸு. டெக்கரேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டர்ன் டேபிள். நான் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக்லேயுமே கிடைக்கிது கம்மியான அமௌண்ட்டில். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டீலில் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கிறது நல்லது. 800 சம்திங். அடுத்து பேக்கிங் டின்ஸு, மெஷரிங் கப்பு, மெஷரிங் ஸ்பூன்ஸு. பேக்கிங் டின்ஸில் ரவுண்டு, ஸ்கொயரு எல்லா ஷேப்புமே வாங்கி வச்சுக்கோங்க. கேக் பண்ணுறதுக்கெலாம் ரவுண்ட் யூஸ் ஆகும். இந்த ஸ்கொயர் டின்ஸ்லாம் ப்ரௌனிக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இது பிரெட் மோல்டு, கீழே கப் கேக் மோல்டு. பேசிக்காக இவ்வளோ இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஸ்க்கு. அடுத்து பேலட் நைஃபு, கேக்கை மேலெலாம் ஸ்மூத் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் யூஸ் ஆகும். அடுத்து பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப்பர்ஸு. அது வந்து கேக்குக்கு சைடில் கேக்கை ஸ்மூத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயும் சைடு இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிறது இந்த மாதிரி கேக்கில் சைடு லைன்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு. அடுத்து ஸ்பேச்சுலா நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி இந்த நடுவில் கேப் இல்லாமல் வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த கேப் இருக்கிறனால வாஷ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், பேட்டர்லாம் உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு பேக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வேயிங் ஸ்கேல். ஸ்டார்டிங்கில் இதுவே போதுமானதாக இருக்கும், காம்பேக்டாக நல்லா. இது பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறது தான். ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கப்பை வச்சுட்டு டேர் பண்ணிட்டோன்னா மறுபடியும் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மெஷரிங் எடுத்துக்கிட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். கேக் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போகிறோம். கிளேசிங் ஜெல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஒயிட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் வாங்கி வச்சுக்கலாம். ஃபுட் கலர் நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை ஆட் பண்ணி கேக்கில் மேலே போர் பண்ணிக்கலாம். எடிபிள் கோல்டு, சில்வர் ஃபாயில்ஸ். அடுத்து ஃபுட் கலர்ஸ் பொறுத்தவரை 2 இருக்குது. ஜெல் கலர் 1, லிக்விட் ஃபுட் கலர் 1. இது லிக்விடு. லிக்விட் ஃபுட் கலர்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்போ தான் கலர் வரும். ஜெல் ஃபுட் கலர் 1 ட்ராப் ஆட் பண்ணாலே கலர் வந்துடும். நம்மளை பொறுத்தவரை நம்ம ஜெல் கலரே வாங்கிக்கலாம், அதுதான் நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அடுத்து எடிபிள் கிளிட்டர்ஸ் தான். நான் இப்போ டெக்கரேட்டிங் காட்டுறது எல்லாமே எடிபிள் தான். நான் எடிபிள்னால் நானே சொல்லிடுவேன் நான் எடிபிள்னு கஸ்டமர்கிட்ட. இது பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள் எடிபிள்னு. அடுத்து எப்பயும் இம்பார்ட்டன்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். அடுத்து இதெல்லாம் நான் எடிபிள் கேக் டாப்பர்ஸு, அதுக்கு கேக் மேலே வைக்கிற டிசைனர், பட்டர்ஃப்ளைஸ். அடுத்து ஃப்ளேவர் கேக்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் க்ரஷஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இந்த 2 ஃப்ளேவர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் இதுவே எனஃப் தான். நெக்ஸ்ட்டு க்ரீமு, பைப்பிங் பேக்ஸு, நாசில்ஸ் தான். டெக்கரேஷனுக்கு இதுவே எனஃப் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அடுத்து லாஸ்ட்டாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு கேக்கெல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு பேக்கேஜிங் பாக்ஸஸ்ஸு, பேஸ் போர்டு, அப்புறம் பாக்ஸஸ்ஸு, கவர்ஸு, அடுத்து நைஃபு இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹேண்ட் க்ளவுஸ் அண்டு லேபிளிங் ஸ்டிக்கர்ஸ். ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ்க்கு மினிமம் இதுவே போதுமானது. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15Kலேருந்து 20K ஆகும் மினிமம். பேசிக்காக எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வேணும்னா கீழே தெரியுற இன்ஸ்டா ஐடிக்கு DM பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம். கேக்ஸ் ராஜபாளையம் சரௌண்டிங் ஒன்லி.